Hi friends, time 12:08 p.m. 26 date. மத்தேயு 6 அதிகாரம் 9 வசனம் முதல் 13 வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. தி கிங்டம் கம், தி வில் பி டன் இன் எர்த் as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily breads. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptation, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. இன்னைக்கு படிக்க வேண்டிய வசனம் மார்க் 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 1 முதல் 24 வரை. கீலேயாத்தின் குடிகளே, திஸ்பியானாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்கிறேன் என்றான். And Elijah in Tishbe, and Elijah the Tishbite, who was of the inhabitants of the Gilead, said unto the Hanaba, As the Lord God of the Israel liveth, before whom I stand, there shall not be down nor rain this year, but according to my words. வசனம் 2. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாயிற்று. அவர் and the word of the Lord and come unto him and saying. வசனம் 3. நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கிரேத் ஆற்றண்டையிலே விழுந்து கொண்டிரு. Get thee hence and turn thee eastward, and hide thyself by the brook Cherita, that is before Jordan. வசனம் 4. அந்த ஆற்றின் தண்ணீரையே குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். காகம் நம்மக்கிட்ட எப்பவுமே சாப்பாடை பிடுங்கிட்டு போவோம். ஆனால் இந்த இடத்துல காகத்துக்கு கட்டளை இடுவார்னு போட்டிருக்காரு. அது ஆகாரத்தை கொண்டு வரும் அப்படின்னு. பாருங்கள் எவ்வளோ பெரிய அதிசயம் நடந்திருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா? வசனம் 5. அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கீராத்தின் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். So he went and did according unto the word of the Lord, for he went and dwelt by the brook Cherith, that is before Jordan. வசனம் 6. காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்திலே அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்திலே அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரையே குடித்தான். And the rivers and forgot him and bread and flesh in this morning, and bread and flesh in the evening, and he drink of the brook. வசனம் 7.
தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. And it's come to pass after a well that broke dried up because there hadn't been no rain in the lands. வசனம் 8. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் and the word of the Lord and come unto him saying. வசனம் 9. நீ எழுந்து சீதேனுக்கு அடுத்த சாதிபாத் ஊருக்கு போ, அங்கே தங்கிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிடுவேன் என்றார். Arise, get thee to Zaribath, which and belongeth the Zidon, and dwell there, and behold, and I have commandments a widow woman there sustain thee. வசனம் 10. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்திற்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோதோ அங்கே ஒரு விதவை பிறகு பெருக்கிக் கொண்டிருந்தாள். விதவைனாலே அந்த காலத்தில் அவங்களுக்கு வந்து வயல் நிலங்களில் சிந்தி கிடக்கிற அந்த கோதுமையை பொறுக்கி கொள்றதுக்கு அவங்கள விட்டுருவாங்க. அதை எடுக்க மாட்டாங்க சிந்தினதை எப்பயுமே அந்த காலகட்டத்தில். அதே மாதிரி 7 வருஷம் 6 வருஷம் வெள்ளாமை பண்ணிவிட்டு 7ஆவது வருஷத்தை இது பண்ணிடுவாங்க, விளைஞ்சி அந்த மக்களுக்கு போட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த காலகட்டத்திலே இருந்திருக்காங்க. இதெல்லாம் பைபிளில் இருக்குது. பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். அப்பயே ஆர்டர் கொடுக்குறாரு அவர் தீர்க்கதரிசியில், அதனால். So he rise and went to Zarephath, and when he come to the gate of the city, behold, the widow woman was and the gathering of the sticks. And he called to her and said, approach me, I pray thee, a little water in your words, that I may drink. வசனம் 11. கொண்டு வர அவள் போகிற பொழுது அவளும் சொல்ல கேட்டு போகிறாங்க. அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். And as he was and going to the fat, he called unto her and said, and bring me, I pray thee, a morsel of the bread in thine hands. தண்ணி எடுக்க போயிட்டு இருக்கும் போதே சொல்கிறாரு இவர், எனக்கு கொஞ்சம் அப்பம் கொண்டு வா. ஆனால் இவங்க அந்த எடுத்து வச்சுருந்த அந்த கொஞ்சம் அப்பம் வச்சு அவங்க இப்போ படிப்போம். வசனம் 12. அதற்கு அவள், பானையிலே ஒரு பிடி மாவும் கலசத்திலே கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக இதை அவனுக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றாள். அப்போ அவங்க அந்த இடத்துல ஏதோ பொறுக்கினாங்கன்னு சொல்லலை, பொறுக்கலை, அவங்க விறகு தான் பொறுக்கியிருக்காங்க பாருங்க. பொறுக்கிட்டு அவங்க அதை சூடு பண்ணி சாப்பிட்றதுக்கு அவன் பையனும் அவங்கள சாப்பிட்டுட்டு இறந்து போகலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. கரெக்டாக இவர் அந்த டைமில் வந்து எனக்கு அப்பம் எடுத்துகிட்டு வான்றாரு. சிச்சுவேஷன் டைம் இதுதான். அப்போ இது இங்கிலீஷில் படிப்போம். And she said, as the Lord thy God live it, I have not a cake but an handful of myrrh in a brew, and little oil in the cruse. And behold, I am the gathering 2 sticks, that I may go in and dress it for me and my son, that we may eat it and die. Okay. வசனம் 13. அப்பொழுது எலியா அவளை பார்த்து,
பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். நீ பயப்படாமல் போ, எனக்கு கொண்டு வா, அதுக்கப்புறம் நீ உன் குமாரனும் சாப்பிட்லாம். இதை நான் ஆல்ரெடி எங்கள் சர்ச்சில் நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நான் படிக்கிறேன். சொன்னதை நம்ம படிக்கும் போது நம்மளுக்கு ஒரு இது இருக்குல்ல. கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் செலவு அழிந்து போவாது இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றான். For those and said the Lord and God of the Israel, the breath of the maw shall not burst, neither shall the crust of the oil fall, until the days that the Lord and second rain upon the earth. வசனம் 15. அவளை போய் எலியாவின் சொற்படியே செய்தாள். அவளும் அவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். And she went and did according to the saying Elijah. And he here house did eat many days. அவர் சொன்னதை கேட்டவனையும் அந்த ஆசீர்வாதத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க. இது எப்படிங்க, ஒரு பானையில் சட்டியில் மாவு கம்மியாக இருக்குது, அது ஒரு கரண்டி, அதில் தீர்க்கதரிசிக்கு ஒரு அடையை சுட்டு கொடுத்ததுக்கப்புறம் அது குறைஞ்சே போகாமல் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்குது. எண்ணெயும் சரி மாவும் சரி. இதை நல்லா நம்ம கிளியராக படித்தா தான் நம்ம பிறருக்கு சொல்ல முடியும். நம்ம சும்மா அவங்க சொல்கிறத காதில் கேட்டால் மட்டும் பத்தாது. இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை நீங்களும் படிங்க பைபிளில். வசனம் 16. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்திலே எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இது வரைக்கும் அந்த ஊரில் இருக்க பஞ்சம் வரைக்கும். And the bread of the maw wasted not, and neither did the crust of the oil fall, according to the words of the Lord which he spake by Elijah. வசனம் 17. அவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியிலே விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகமாய் இருந்து கொண்டே இருந்தது. And it's come to pass after these things, and that the sons of the woman, the ministries of the house of the fall sick, and his sickness was so scary that there was no breath left in him. அந்த பையனுக்கு மூச்சு இல்லை, அவனுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குது உடம்புல. வசனம் 18. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கு உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவும் என்னிடத்தில் வந்தீரா என்றாள். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, அவங்க மாவில் இருக்க ஒரு அடையை சாப்பிட்டுட்டு செத்து போகலான்னு இருந்தாங்க. இப்போ இவருக்கு கொடுத்த அந்த அடையினால் அவங்களுக்கு மாவு கிடச்சிது. அந்த மாவு சாப்பிட்டுட்டு இதில் வேறு நீ எங்களை சாவடிக்கு தான் நீ வந்தியா அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஃபிட்டே கேட்குது அந்த அம்மா. நியாயமா அது? அவருக்கு அந்த பையனுக்கு ஏதோ நோய் இருக்குது ஆல்ரெடி. And she said unto the Elijah, What have to with thee, O thou man after God, art thou come unto me to call my sin to the remembrance and to slay my son? வசனம் 19. அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியில் இருந்து எடுத்து தன் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேலே வைத்து, And he said unto her, Give me thy son. And he take him out of her and bosom, and carried him up into the left, where he abode, and laid him up his own bed. வசனம் 20. என் தேவனாகிய கர்த்தாவே, நான்
தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதனால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரே. அவன் இவகிட்ட சண்டை போட்டு இது என்னமோ சொல்லிட்டு போனான். ஆனால் இவர் என்ன கரெக்டாக சொல்கிறாரு பாருங்க, துக்கத்தை அவளுக்கு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு இந்த விதவைக்கு என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, and he cried unto the Lord and said, O Lord my God, hast thou also bringest he will upon this widow with whom I sojourn by slaying her son. வசனம் 21. அந்த பிள்ளையான் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, 3 தரம் அந்த பிள்ளை மேலே 3 தரம் விழுந்தாராம். ஒரு வாட்டி ஒரு குழந்தை மேலே விழுந்தாலே அந்த குழந்தை அவுட்டு. ஆனால் இவர் 3 வாட்டி குப்புற விழுந்திருக்கார் குழந்தை மேலே. என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மாவே அவனுக்குள். அவர் ஏன் அப்படி பண்ணுறாருனா, அவர் ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய நெருங்கி இருக்கிறவர். சரி, என்னுடைய உயிரெடுத்துக்கிட்டு அவருக்கு உயிரை கொடுத்துருங்க ஆண்ட கடவுளே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். குப்புற விழுறதுனா அப்படி தான், குப்புற விழுந்தால் ஆள் அவுட்டு யாராக இருந்தாலும். ஏன்னா தலை அடிபட்டுரும், பின்னாடி தலையை நிமித்துக்குன்னா ஒரு வேளை தப்பிச்சுக்கலாம். அந்த பிள்ளை என் ஆத்மா அவனுக்குள் திரும்ப வர பண்ணும், இப்படி கூட இருக்கலாம். அப்படி விழுறனால ஒரு வேளை ஆத்மா திருப்பி வந்துடும் அப்படின்ற மாதிரி அவருக்கு அந்த யோசனை வந்திருக்கும். அந்த இடத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த பிள்ளையின் மேலே 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். And stretched himself upon the child and their times, and cried unto the Lord, and said, O Lord my God, I pray thee, let this child has shall come into him again. வசனம் 22. கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையானுடைய ஆத்மா அவனுள் திரும்பி வந்தது. அப்போ ஆத்மா அது உள்ளே இல்லை, போயிடுச்சு, செத்துருச்சு. ஜீவனை அந்த சரீரத்துலேருந்து போயிடுச்சு. ஆனால் இவர் கர்த்தர் இடத்துல ரொம்ப வேண்டுதல் மனம் இது பண்ணி கேட்டனால திருப்பியும் அவருக்கு அவர் நிமித்தம் அந்த குழந்தைக்கு அந்த உயிர் வந்திருக்கு. கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்பி வந்தது. அவன் God heard the voice of the Elijah, and the soul of the child and come into him again, and here we wait. வசனம் 23. அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்குள் கொண்டு வந்து அவனை அவன் தனி இடத்தில் கொண்டு வந்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். And Elijah took the child and brought him and down out of the chamber into the house, and delivered him into this mother. And Elijah said, and see thy son liveth. வசனம் 24. அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்று உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்று இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றாள். அவர் அன்னைக்கே சொன்னார். என்ன சொன்னார்? எனக்கு ஒரு அப்பம் கொண்டு வா, அதுக்கப்புறம் நீ சாப்பிடு அப்படின்னாரு. அதை சொல்லி கேட்டதுனால அதை இன்னைக்கு கடவுள் அவர் புள்ள மூலயமா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அந்த குழந்தை உயிரோட வந்தவனையும் அதுக்கப்புறம் தான் நம்புகிறான் இவர் தேவனுடைய மனுஷன் என்பதை. உங்கள் வாயிலிருந்து வருகிறது எல்லாம் தேவனுடைய வார்த்தை அப்படின்னு வார்த்தை உண்மை என்று இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றாள். And the woman said unto Elijah, now by this I can know that thou art a man of the God, and that the word of the Lord in the mouth is truth. உண்மை அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நம்புகிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,